அட்லி டைரக்ஷன்ல நம்ம தளபதி விஜய் தேர்ட் டைம் பேரப்பாய் நடிக்க போற படம் தான் தளபதி 63. இந்த படத்துக்கு ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு இசை புயல் ஏஆர் ரஹ்மான் தான் இசையமைக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய லாங் கேப்க்கு அப்புறமா இந்த படத்துல தளபதி விஜய்க்கு நயன்தாரா ஜோடியா நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல தளபதி விஜய் கூட ஆக்டர் கதிர், யோகி பாபு, விவேக் இவங்கெல்லாம் ஆட இருக்காங்க. ஏற்கனவே இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஜனவரி மாதம் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில இந்த படத்தோட ஃபுல் கேஸ்ட் அண்ட் கிரீவோட இந்த படத்துக்கான பூஜை இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கான போட்டோஸ் தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லா ரொம்ப வைரலா பரவிட்டு வருது. இந்த பூஜையில யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பாத்தி, இந்த படத்தோட டைரக்டர் அட்லி, அவரோட மனைவி பிரியா அட்லி, அப்புறம் தளபதி விஜய் இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அதே நேரம் இந்த படத்துல இன்னொரு கேஸ்ட் ஒன்று ஆட் ஆயிருக்காங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, நடிகர் ஆனந்தராஜும் தளபதி 63 கேஸ்ட்ல இப்ப ஆட் ஆயிருக்காரு. அதுக்கான போட்டோஸும் இப்ப சோஷியல் மீடியா ஃபுல்லா ரொம்ப வைரலா பரவிட்டு வருது. ஆல்ரெடி இந்த படம் ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட படம் அப்படிங்கிற மாதிரியும், இதுல தளபதி விஜய் ஒரு ஸ்போர்ட்ஸ் கோச்சா நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கிடைச்சிட்டு இருக்கு. அந்த வகையில இந்த படத்தை பத்தி வர ஒவ்வொரு அப்டேட்டும் இந்த படத்து மேல இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக்குது அப்படின்னு நாங்க சொல்லணும். இந்த படத்துக்கான ஷூட்டிங் நாளைக்கு, அதாவது ஜனவரி 21 ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறதையும் அபிஷியலா தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படம் வரப்போற தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க. சோ வரப்போற தீபாவளி தளபதி தீபாவளி அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அதே நேரம் இந்த தளபதி 63 படத்துக்கான பூஜை போடப்பட்டப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கலந்துக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு போட்டோ ஒன்னு இப்ப சோஷியல் மீடியா ஃபுல்லா ரொம்ப வைரலா பரவிட்டு வருது. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரியல. இது ஒரு பக்கம் இருக்க, விஸ்வாசம் படம் தொடர்ந்து வசூல சாதனை படைச்சிட்டு இருக்கு. சிவா இயக்கத்துல தல அஜித், நயன்தாரா இவங்க நடிப்புல கடந்த 10ஆம் தேதி வெளியான படம் தான் விஸ்வாசம். இந்த படம் இப்ப வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்கு. குடும்ப ஆடியன்ஸோட ஆதரவால வசூல் அமோகமா இருக்குது. அதே நேரம் இந்த விஸ்வாசம் திரைப்படம் மலேசியால இருக்கிற ஜிஎஸ்டி மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்ல 2வது வாரமா ஆதிக்கம் செலுத்திட்டு வருது. இந்த வருஷம் ஒரே ஒரு மொழியில மட்டும்தான் வெளியாகி இந்தியாவில மட்டுமே 100 கோடி ரூபாய் வசூல் செஞ்ச முதல் படம் அப்படிங்கிற பெருமையும் இந்த விஸ்வாசம் படத்துக்கு கிடைச்சிருக்கு. விஸ்வாசத்துக்கு அடுத்த இடத்துல ரஜினிகாந்தோட பேட்டை இருக்கு. மலேசியால இருக்கிற பாப்கார்ன் பட ஆப்ல விஸ்வாசம் முதலிடத்திலும் பேட்டை 2வது இடத்திலும் இருக்கு. அதுக்கு அடுத்தடுத்த இடங்கள ஹாலிவுட் படங்கள் பிடிச்சிருக்கு. ஒரே நேரத்தில் 2 பெரிய படங்கள் ரிலீஸ் ஆன போதிலும் வசூல் பாதிக்கப்படல. 2 படங்களுமே தொடர்ந்து நல்ல வசூல் தான் வாங்கிட்டு இருக்கு. தமிழகத்துல பேட்டை படத்தை விட விஸ்வாசம் அதிக வசூல் செஞ்சிருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.